மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள ஒருவரை பற்றிய கூறிய கருத்து தவறாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொள்ளப்பட்டது. மிதுனம் ராசிக்காரங்க வெளிப்படையாக கருத்துக்களை பகிரக்கூடிய குணம் கொண்டவர்கள். யாரேனும் தவறு செய்கிறார்களோ அல்லது தேவையில்லாத விஷயங்களை செய்தால் கூட நீங்கள் உடனே அவர்களுடைய மூஞ்சில் அடிக்கும்படி பேச மாட்டீர்கள். இருந்தாலும் அவர்களுக்கு புரியும்படி உங்களால் எந்த அளவுக்கு புரியும்படி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நிதானமாகவும் சில நபர்களிடம் நீ செய்வது தவறு என்று சொல்லக்கூடிய ஒரு நபர்களாகவே சிறு வயதிலிருந்து நீங்கள் இருந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். இருந்தாலும் நீங்கள் அதனை சொல்லும் பொழுது சில நபர்கள் நீங்கள் சொல்வதை புரிந்து கொள்வார்கள். மற்றும் சில நபர்கள் இவன் என்ன சொல்வது, நம்ம என்ன கேட்பது, உன்னுடைய வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கோரியிருப்பாங்க. அதுவும் உங்களுக்கு நன்றாக தெரியவே ஆரம்பித்திருக்கும். ஆமாவா இல்லையா என்பதையும் நீங்கள் கமாண்ட் வயலாக தெரிவியுங்கள். ஆனால் ஒரு நேர்மையான கருத்து கூட சிலரால் விமர்சனமாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கலாம். நீங்கள் ஒருவரை பற்றி கூறிய கருத்து வேறு விதமாக பரவி தேவையற்ற மனக்கசப்பை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்து இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்களுக்குள்ள இருக்கும். இதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இது நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கமாண்ட் பயிலாக கூறணும். ஜாதகத்தில் புதன் மற்றும் சந்திரன் இடையேயான பாதிப்பு இருந்ததால் சொன்ன வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்படக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்திருக்கும். எது செய்தாலும் எது சொன்னாலும் அதில் தேவையில்லாத தவறுகள் உங்கள் மீது போடப்பட்டிருக்கும். இவன் ஏன் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறான், ஒரு 10 பேர் நல்ல ஒரு விதத்தையும் நல்ல நன்மைகளான விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இவன் மட்டும் ஏன் ஒரு அசம்பாவிதமான விஷயங்களையும் தேவையில்லாத குற்றச்சாட்டுகளையும் நல்ல ஒரு நேரத்தில் ஏன் இந்த ஒரு செயலை இவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று உங்கள் மீது தேவையில்லாத வதந்திகள் இந்த ஒரு நாளில் பரப்பப்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் சொன்ன கருத்து சரியான கருத்தாகவே இருந்தாலும் அதை எந்த இடத்தில் சொல்ல வேண்டும் என்று தெரியாமல் நீங்கள் சொல்லிய வார்த்தைகள் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து அது இன்னமும் உங்களை கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொண்டுமே தான் இருக்கும். இது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இந்த மிதுன ராசிக்குரிய புதன் பகவான் வக்ரம் அடையும் போதோ அல்லது பாப கிரகங்களின் பார்வை பெறக்கூடிய போதோ உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் தவறான ஒரு கோணத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். அந்த தவறான கோணத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நீங்கள் ஒருவரை நல்வழிப்படுத்த அல்லது இயல்பான ஒரு விமர்சனமாக முன்வைத்த கருத்துக்கள் அவர் காதுகளுக்கு செல்லும் போது உங்களை ஒரு எதிரியாக காட்டக்கூடிய வகையில் அது மாறிவிடும். நீங்கள் சொன்ன வார்த்தைகளோ அவரை பற்றி பேசிய வார்த்தைகள் குறைவாகவே இருந்தாலும் அதை வேறு ஒரு நபரின் மூலம் 3வது நபரின் மூலம் அவருடைய காதுக்கு போகும் பொழுது நீங்கள் சொன்ன வார்த்தைகள் ஒன்றாக இருந்தால் அது அவரை பற்றி தவறாக 3 அல்லது 5 வார்த்தைகளாக எடுத்து சொல்லப்படும். அதனால நீங்கள் சொல்வதை கூட எதிரில் இருக்கக்கூடிய நபர்கள் கேட்க மாட்டார்கள். அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நீங்கள் என்னை பற்றி இப்படி பேசலாமா என்று அந்த ஒரு நபர் உங்களிடம் சண்டைக்கு வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதற்கு முன்பே நடந்திருக்கலாம் அல்லது இனிமேல் வரக்கூடிய நாட்களிலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கலாம். எனவே எதிலும் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நடந்து கொள்வதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். இந்த சூழலில் உங்களுடைய தரப்பு நியாயத்தை நிரூபிக்க நீங்கள் எவ்வளவுதான் விளக்கம் அளித்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சாக்கு போக்காகவே இதுவரைக்கும் பார்க்கப்படும். எனவே நீங்கள் உண்மையைத்தான் பேசுவீங்க. இருந்தாலும் நீங்கள் ஆரம்பத்திலோ அல்லது நல்ல பழகிய உறவுகளிடம் கூட சில பொய்யான விஷயங்களை நீங்கள் கூறியிருப்பீங்க. உங்கள் மீது தவறுகள் ஏற்படக்கூடாது என்று நினைத்து கொண்டு நீங்கள் பல விஷயங்களை நீங்கள் பொய் கூறி அதனை எப்படியாவது மறைத்து விடலாம் என்று நினைத்து நீங்கள் கூறிய சில பொய்கள் அந்த ஒரு நேரத்தில் வெளிப்பட ஆரம்பிக்கும். நீ அப்பொழுதே பொய் சொன்னவன் தானே, இந்த ஒரு நேரத்திலும் நீ எப்படித்தான் சமாளிப்பாய் என்கிற மாதிரியெல்லாம் உங்கள் மீது தேவையில்லாத குற்றச்சாட்டுக்கள் இன்னும் வைக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கும். எனவே கிரகநிலை சீராகும் வரைக்கும் எவரை பற்றியும் எத்தகைய விமர்சனங்களையும் அது நல்லதாகவே இருந்தாலுமே நீங்கள் தவிர்த்து கொள்வதுதான் உங்களுடைய கௌரவத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காப்பாற்றி கொடுக்கும். இல்லை என்றால் உங்களுடைய கௌரவத்தையும் நீங்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டுவிடும். எனவே எது செய்தாலும் அதை நீங்கள் சரியாக செய்தால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். நான் இதுவரை கூறியது மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையோ என்பதை கமாண்ட் வீலாக தெரிவியுங்கள். மறக்காம நான் சொன்னது அனைத்தும் சரியாக இருந்தால் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பின் விவாதங்களில் எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேற ஆரம்பிக்கும். நீங்கள் இதுவரைக்கும் எதிர்பார்த்த சில விஷயங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். பழைய பிரச்சனைகள் எல்லாமே குறைந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து விடுவீங்க. எது செய்யணும் எது செய்யக்கூடாது என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தோன்றிக் கொண்டிருந்த அனைத்து விதமான விஷயங்களுக்கும் இப்பொழுது ஒரு தீர்வானது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா தள்ளப்படும்.
உத்தியோக பணிகளில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்குள்ள கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியான முறையில் சரியான நேரத்தில் பயன்படுத்தி வந்தீர்கள் என்றால் அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் எந்த விதமான பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்படுத்தாது. மற்றவர்கள் கூறக்கூடிய கருத்துக்களை பொறுமையுடன் கேட்டு முடிவெடுப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. அவர்கள் கூறுவதற்கு முன்பாகவே எனக்கு எல்லாம் தெரியும், உங்களுடைய வேலையை பார்த்து கொண்டு போருங்கள் என்று ஏதாவது கூறினீர்கள் என்றால் அது உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலைத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஆடம்பர பொருட்கள் மீதான ஆர்வமும் அதனால் விரயமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகி கொண்டே தான் இருக்கும். மனதிற்கு நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். நம்முடைய நெருக்கமானவர்கள் என்ன செய்ய போகிறார்கள், அவருடைய வாழ்க்கை இப்படி இருக்க போகிறது என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் யோசித்து கொண்டுமே தான் இருப்பீங்க. இதுவரை யாரும் வெளிப்படையாக பேசாத விஷயங்கள் இனிமே உங்களுடைய குடும்பத்தில் பகிரப்பட தொடங்க ஆரம்பிக்கும். அதை நீங்களே தொடங்கலாம், அல்லது உங்களை சுற்றி இருப்பவர்களோ பக்கத்து வீட்டுக்காரர்களோ உங்களை பற்றி தெரிந்திருந்த எல்லா விஷயங்களையும் இந்த ஒரு நேரத்தில் கூறலாம். அதில் நன்மைகளும் இருக்கும், தீமைகளும் இருக்கும். அதனை பார்த்து நீங்கள் ஒருபோதும் பயப்படக்கூடாது. நடப்பது நடக்கட்டும் என்று உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் நினைத்து வாழுங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். ஒவ்வொருவரும் தங்களுடைய மனதில் இருந்த எண்ணங்களை வெளிப்படையாக சொல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உருவாகும். மிதுனம் ராசிக்காரங்களுடைய பேச்சுத்திறன் இந்த காலத்தில் குடும்பத்தை ஒன்றிணைக்கக்கூடும். பிரியக்கூடிய குடும்பத்தை கூட நீங்கள் போய் நடுவில் நின்று சில வார்த்தைகளை பேசினால் கூட அதனை புரிந்து கொள்வார்கள். புரிந்து கொண்டு உங்களுடைய குடும்பம் பிரிந்து போகக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் ஒன்று சேரவும் ஆரம்பிப்பார்கள். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். தவறான புரிதல்கள் எல்லாமே குறைந்து குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. வீட்டில் இருந்த அமைதியான இடைவெளி இனிமே ஒரு நெருக்கமான உரையாடலாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி போதுமான அளவுக்கு அது நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதுவும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும். மற்றொரு பக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புதன் பகவான் சுப வீடுகளில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அதனால மிதுனம் ராசினரின் தனித்துவமான பேச்சாற்றல் குடும்பத்தில் ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை இனிமே உருவாக்கி கொடுக்கும். இத்தனை காலமும் ஒருவருக்கொருவர் பேசாமல் மனதிற்குள் குரோதங்களையும் விரோதங்களையும் சந்தேகங்களையும் வளர்த்து வந்த குடும்ப உறுப்பினர்கள் இப்போது ஒன்றாக அமர்ந்து திறந்த மனதோடு பேசவும் ஆரம்பிப்பார்கள். அந்த அளவுக்கு அனைவருமே ஒன்று கூடி வாழக்கூடிய ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடுவீங்க. ஒளிவு மறைபற்ற இந்த உரையாடல் வீட்டின் மூலை முடுக்கில் இருந்த அத்தனை கசப்புகளையும் மௌன யுத்தங்களையும் உங்களுடைய வாழ்க்கையை விரட்டி அடித்துவிடும். கணவன் மனைவி இடையே ஈகோவானது மறைந்து பரஸ்பர அன்பும் எதிர்காலத்தை பற்றிய ஒருமுகப்பட்ட சிந்தனையும் உங்களுடைய இல்லத்தை விட்டு மேலோங்கி விட்டு நீங்கிவிடும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். மிதுனம் ராசியில பிறந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுமாம். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் தானாகவே கிடைத்து விடுமாம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் அதிகரிக்கும். அதனால ஒருவர் புரிந்து கொண்டு நடப்பது உங்களுக்குள்ள மிகவும் நன்மைகளை தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். குற்றச்சாட்டுக்கள் இன்னும் வைக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கும். எனவே கிரகநிலை சீராகும் வரைக்கும் எவரை பற்றியும் எத்தகைய விமர்சனங்களையும் அது நல்லதாகவே இருந்தாலுமே நீங்கள் தவிர்த்து கொள்வதுதான் உங்களுடைய கௌரவத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காப்பாற்றி கொடுக்கும். இல்லை என்றால் உங்களுடைய கௌரவத்தையும் நீங்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டுவிடும். எனவே எது செய்தாலும் அதை நீங்கள் சரியாக செய்தால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். நான் இதுவரை கூறியது மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையோ என்பதை கமெண்ட் வீடாக தெரிவியுங்கள். மறக்காம நான் சொன்னது அனைத்தும் சரியாக இருந்தால் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பின் விவாதங்களில் எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேற ஆரம்பிக்கும். நீங்கள் இதுவரைக்கும் எதிர்பார்த்த சில விஷயங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். பழைய பிரச்சனைகள் எல்லாமே குறைந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து விடுவீங்க. எது செய்யணும் எது செய்யக்கூடாது என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தோன்றிக் கொண்டிருந்த அனைத்து விதமான விஷயங்களுக்கும் இப்பொழுது ஒரு தீர்வானது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா தள்ளப்படும். உத்தியோக பணிகளில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்குள்ள கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியான முறையில் சரியான நேரத்தில் பயன்படுத்தி வந்தீர்கள் என்றால் அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் எந்த விதமான பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ள நிச்சயமா ஏற்படுத்தாது. மற்றவர்கள் கூறக்கூடிய கருத்துக்களை பொறுமையுடன் கேட்டு முடிவெடுப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. அவர்கள் கூறுவதற்கு முன்பாகவே எனக்கு எல்லாம் தெரியும், உங்களுடைய வேலையை பார்த்து கொண்டு போருங்கள் என்று ஏதாவது கூறினீர்கள் என்றால் அது உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலைத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஆடம்பர பொருட்கள் மீதான ஆர்வம்
கோபமும் அதனால் விரயமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகி கொண்டே தான் இருக்கும். மனதிற்கு நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். நம்முடைய நெருக்கமானவர்கள் என்ன செய்ய போகிறார்கள், அவருடைய வாழ்க்கை இப்படி இருக்க போகிறது என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் யோசித்து கொண்டுமே தான் இருப்பீங்க. இதுவரை யாரும் வெளிப்படையாக பேசாத விஷயங்கள் இனிமே உங்களுடைய குடும்பத்தில் பகிரப்பட தொடங்க ஆரம்பிக்கும். அதை நீங்களே தொடங்கலாம், அல்லது உங்களை சுற்றி இருப்பவர்களோ பக்கத்து வீட்டுக்காரர்களோ உங்களை பற்றி தெரிந்திருந்த எல்லா விஷயங்களையும் இந்த ஒரு நேரத்தில் கூறலாம். அதில் நன்மைகளும் இருக்கும், தீமைகளும் இருக்கும். அதனை பார்த்து நீங்கள் ஒருபோதும் பயப்படக்கூடாது. நடப்பது நடக்கட்டும் என்று உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் நினைத்து வாழுங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். ஒவ்வொருவரும் தங்களுடைய மனதில் இருந்த எண்ணங்களை வெளிப்படையாக சொல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உருவாகும். மிதுனம் ராசிக்காரங்களுடைய பேச்சுத்திறன் இந்த காலத்தில் குடும்பத்தை ஒன்றிணைக்கக்கூடும். பிரியக்கூடிய குடும்பத்தை கூட நீங்கள் போய் நடுவில் நின்று சில வார்த்தைகளை பேசினால் கூட அதனை புரிந்து கொள்வார்கள். புரிந்து கொண்டு உங்களுடைய குடும்பம் பிரிந்து போகக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் ஒன்று சேரவும் ஆரம்பிப்பார்கள். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். தவறான புரிதல்கள் எல்லாமே குறைந்து குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. வீட்டில் இருந்த அமைதியான இடைவெளி இனிமே ஒரு நெருக்கமான உரையாடலாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி போதுமான அளவுக்கு அது நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதுவும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும். மற்றொரு பக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புதன் பகவான் சுப வீடுகளில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அதனால மிதுனம் ராசினரின் தனித்துவமான பேச்சாற்றல் குடும்பத்தில் ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை இனிமே உருவாக்கி கொடுக்கும். இத்தனை காலமும் ஒருவருக்கொருவர் பேசாமல் மனதிற்குள் குரோதங்களையும் விரோதங்களையும் சந்தேகங்களையும் வளர்த்து வந்த குடும்ப உறுப்பினர்கள் இப்போது ஒன்றாக அமர்ந்து திறந்த மனதோடு பேசவும் ஆரம்பிப்பார்கள். அந்த அளவுக்கு அனைவருமே ஒன்று கூடி வாழக்கூடிய ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடுவீங்க. ஒளிவு மறைபற்ற இந்த உரையாடல் வீட்டின் மூலை முடுக்கில் இருந்த அத்தனை கசப்புகளையும் மௌன யுத்தங்களையும் உங்களுடைய வாழ்க்கையை விரட்டி அடித்துவிடும். கணவன் மனைவி இடையே ஈகோவானது மறைந்து பரஸ்பர அன்பும் எதிர்காலத்தை பற்றிய ஒருமுகப்பட்ட சிந்தனையும் உங்களுடைய இல்லத்தை விட்டு மேலோங்கி விட்டு நீங்கிவிடும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். மிதுனம் ராசியில பிறந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுமாம். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள்